வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. சுமந்திரர் அயோத்தியை திரும்புவது. குகன் ஸ்ரீராமர் தென்கரையை அடைந்து விட்டதை தெரிந்து கொண்டு சுமந்திரரிடம் சிறிது பேசிவிட்டு தன் இருப்பிடம் சென்றார். சுமந்திரரும் மனம் நொந்தவராகி குதிரைகளை ரதத்தில் பூட்டி அயோத்தியைக்கு பிரயாணமானார். 3ஆம் நாள் மாலை அயோத்தியை அடைந்து நகரம் முழுவதும் உற்சாகமற்றிருப்பதை கவனித்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் திரும்பி வந்திருந்த அவரை பார்த்து ஸ்ரீராமர் எங்கே என கேட்டார்கள். சுமந்திரர் தான் விடை பெற்று வந்ததை சொன்னதும் ஸ்ரீராமா என்று கதறினார்கள். ஜனங்கள் கண்ணீர் வடித்து நிற்பதையும் நகரத்தின் மாளிகைகளில் ஜன்னல்களில் நின்று சோகத்தினால் தவிக்கும் பெண்களின் புலம்பல்களையும் கவனித்து தாமும் கண்ணீர் வடித்து கொண்டே தசரத சக்கரவர்த்தியின் திருமாளிகையை அடைந்தார். ரதத்திலிருந்து இறங்கி ஜனக்கூட்டம் நிறைந்த அரண்மனையின் 7 கட்டுக்களையும் விரைவாக கடந்து தசரதரின் மனைவிமார்களிடத்தில் கண்டு 8வது கட்டை அடைந்து புத்திர சோகத்தினால் வாட்டமுற்றிருந்த சக்கரவர்த்தியை கண்டு அவரை வணங்கி ஸ்ரீராமர் சொல்லி அனுப்பிய வண்ணம் விண்ணப்பம் செய்து கொண்டார். சக்கரவர்த்தி மௌனமாக அதை கேட்டுக்கொண்டே ஸ்ரீராமரை நினைத்து சோகத்தினால் மனம் தளர்ந்தவராகி மூர்ச்சையாகி கீழே சாய்ந்து விட்டார். இதை கண்டு அங்கிருந்த அனைவரும் கூச்சலிட்டனர். கோசலாதேவியார் சுமித்ரா தேவி உதவியுடன் பூமியில் சாய்ந்த கணவரை தூக்கி உட்கார வைத்து ஆறுதல் கூறினார்கள். புண்ணியாத்மாவே, தங்கள் திருக்குமரன் வனவாசத்திலிருந்து சொல்லி அனுப்பிய செய்தியை சாரதி கொண்டு வந்திருக்கிறார். இங்கு வந்திருக்கும் அவரை பார்த்து தாங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று வினவி சோகத்தால் கோசலாதேவியும் கணவரின் நிலையைக் கண்டு கண்ணீர் பெருக்கி அவரும் மயக்கமுற்று தரையில் சாய்ந்து விட்டார். நாளை தொடரும்.